ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தங்கம் வேர்ல்ட். முக்கடலும் சங்கமிக்கும் குமரி மாவட்டம். இன்றைக்கி நம்ம தங்கம் வேர்ல்டில் பார்க்க போகிற வீடியோ சூப்பரான ஒரு ப்ளவுஸுக்கு பைப்பிங் நெக் வச்சு நீட்டாக லேஸ் அட்டாச்சு பண்ணி நெக் மாடல் ஸ்டிச் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பாருங்கள், பைப்பிங் கழுத்து நம்ம ஈஸியான மெத்தடில் தைக்கலாம். ஃபஸ்ட்டில் நம்ம கிராஸ் பீஸு கட் பண்ணிக்கிடுவோம். இந்த கிராஸ் பீஸ் நம்ம எப்படி கட் பண்ணணும்னா, ப்ளவுஸுக்கு உடம்பு கட் பண்ணும்போது நமக்கு இந்த கழுத்து பகுதி கிடைக்கும். இந்த கழுத்து பகுதி முன் கழுத்து பின் கழுத்துக்கு உள்ள அந்த கழுத்து பகுதி துணியில் தான் அந்த கிராஸ் பீஸ் நம்ம கட் பண்ண போகிறோம். இந்த கிராஸ் பீஸு 1.25 இன்ச்சு அளவில் நம்ம மார்க் பண்ணி, இந்த கிராஸ் பீஸோட அகலம் 1.25 இன்ச்சு அந்த அளவுக்கு நீட்டாக 1.25 இன்ச்சு நம்மளுக்கு கிராஸ் பீஸ் அளவு வச்சு கட் பண்ணி தேவையான அளவு துணி எடுத்துக்கிடணும். இந்த கழுத்து பீஸில் கட் பண்ணும்போது நமக்கு அந்த கழுத்து பீஸ் துணியே போதும், எக்ஸ்ட்ரா துணி எதுவுமே தேவைப்படாது. பாருங்கள், அதனால தான் நம்ம இப்போ இந்த கழுத்து பீஸ் துணியில் கட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். வேறு எக்ஸ்ட்ரா துணி எதுவும் நமக்கு கிடைக்கவும் செய்யாது. கை வெட்டுறதுல மட்டும்தான் மீதி துணி வரும். அந்த துணி நம்ம கிராஸ் பீஸ் கட் பண்ணவும் முடியாது. அதனால நம்ம எப்போவுமே கரெக்டாக இந்த கழுத்து பீஸில் நம்ம கட் பண்ணி எடுக்கும்போது துணி கரெக்டாக இருக்கும் நமக்கு கழுத்துக்கு. அதேமாதிரி அந்த பைப்பிங்கும் க்ராஸாக நீட்டாக நம்மளுக்கு தைக்கிறதுக்கு வரும். ஃபஸ்ட்டில் நம்ம கட் பண்ணி எடுத்த இந்த பைப்பிங் தைச்சி எடுத்துடலாம். பாருங்கள், இந்த ஜாயின் பண்ணும்போது அரை எக்ஸ் மாடலில் அந்த டிசைன் வருது. ஒரு கிராஸ் பீஸ்க்கு அடுத்தது ஒரு கிராஸ் பீஸ் அப்படியே ஒரே நூலில் நம்ம தைச்சிடலாம். இந்த கிராஸ் பீஸ் ஜாயின் பண்ணும்போது ஒரு வி கட்டிங் அந்த 2 பீஸையும் நம்ம ஜாயின் பண்ணும்போது கிடைக்கும். அந்த இடத்துல தான் நம்ம ஜாயின் பண்ணி தைக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி அடுத்ததாக தைச்ச பிறகு நம்ம இந்த தைக்கிற நூலை கட் பண்ணி எடுத்தால் போதும். கிராஸ் பீஸ் தைக்கும்போது இந்த துணியெல்லாம் இழுக்கக்கூடாது. துணியெல்லாம் இழுக்கும்போது அந்த அளவு குறையிறதுக்கு நம்ம கிராஸில் இருக்கிறதுனால நமக்கு தேவைக்கு இழுத்து கொடுத்துரும். பாருங்கள், இந்த பீஸ் எல்லாமே கிராஸ்லே கட் பண்ணி கிராஸாகவே நம்ம ஜாயின் பண்ணிகிட்ருக்குறோம். மொத்த துணியுமே நம்ம தைச்சி முடித்த பிறகு இதில் உள்ள வேஸ்ட்டு துணியையும் அடுத்தது இந்த வேஸ்ட் நூல் கட் பண்ணி எடுக்கக்கூடியதையும் நம்ம சேர்த்தே கட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், கட் பண்ணும்போது நம்ம தைக்கிற இடத்த விட்டு கொஞ்சம் இடம் விட்டு தான் கட் பண்ணி எடுக்கணும். இந்த வேஸ்ட்டு துணியெல்லாம் கரெக்ட் அளவில் கட் பண்ணி எடுத்துடக்கூடாது, தையல் பிரிஞ்சிரும் நம்ம கழுத்து தைக்கும்போது. அதனால் தேவையான அளவு இடம் விட்டுட்டு நீட்டாக நம்ம தைச்சி எடுத்துக்கிடணும். தைச்சி எடுத்த பிறகு நம்ம பைப்பிங் தைக்கிறதுக்கு பாருங்கள், 1.25 இன்ச்சு அகலத்தில் எடுத்த பீஸ் துணியில் ஒரு பக்கத்தில் ஒரு 1/4 இன்ச்சு வேண்டாம், அதை விடவும் கம்மின்னாலும் ஒன்றும் இல்லை, இல்லைன்னா 1/4 இன்ச்சு நம்ம எட்ஜில் ஒரு மடக்கு தையல் போட்டுக்கிடுவோம். பாருங்கள், 1.25 இன்ச்சு இந்த துணியில் 1/4 இன்ச்சு மடக்கி மடக்கோட எட்ஜில் ஒரு தையல் போட்டு நீட்டாக நம்ம தைச்சிக்கிடலாம். ஒரு சிங்கிள் மடக்கு மட்டும் மடக்குனா போதும், மடக்கி மடக்கோட எட்ஜில் ஒரு தையல் போட்டுக்கிடணும். அடுத்ததாக பாருங்கள், நம்ம இப்போ இந்த மடக்கு தையல் போட்டு முடிச்சாச்சு. அடுத்ததாக இந்த கழுத்து பகுதியில் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிட வேண்டியதான். முன் கழுத்து பகுதியில் இடது பக்கம் ஓப்பன் சைடில் இருந்து ஏற்கனவே நம்ம மடக்கி வச்சுருக்கிற இந்த சிங்கிள் மடக்கோட ஆப்போசிட் பகுதி வெட்டு பகுதியாக இருக்குது. அந்த வெட்டு பகுதி துணியை நீட்டாக முன் கழுத்து ரவுண்டு நெக் நம்ம கட் பண்ணியிருக்கோம். பின் கழுத்தும் ரவுண்டு நெக்கு தான், நல்ல இறக்கம் கூடுதலாகவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் கழுத்துக்கு. பாருங்கள், அப்படியே அந்த ரவுண்டு நெக் நம்ம அந்த கழுத்தோட இறக்கத்தில் வரக்கூடிய இடத்துல நீட்டாக நம்ம ரவுண்டாட்டே தைக்கணும். அந்த துணியை இழுத்தெல்லாம் தைக்கக்கூடாது. என்ன மாடலில் நம்ம கழுத்து வெட்டியிருக்கோமோ அதே மாடலில் நீட்டாக தைச்சிட வேண்டியதான். அந்த துணியை கழுத்து துணியும் இழுக்கக்கூடாது, நம்ம ஜாயின் பண்ணக்கூடிய கிராஸ் பீஸ் துணியும் இழுக்காமல் நீட்டாக தைச்சி எடுத்துக்கிடணும். பாருங்கள், இதில் இந்த கழுத்து தைக்கிறதுக்கு தேவையான அளவு இடம் விட்டு தைச்சி எடுத்துக்கிடணும். இந்த ப்ளவுஸில் இப்போ நம்ம கழுத்துக்கு கிராஸ் பீஸ் ஜாயின் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்ததாக பாருங்கள், இந்த ஜாயின் பண்ண துணியை நீட்டாக உருட்டி பைப்பிங் தைக்கணும்.
இந்த பைப்பிங் தைக்கிறது எப்படின்னு பார்த்தா பாருங்கள், நீட்டாக நம்ம தைச்ச ஜாயிண்ட் தையல்லே தான் அடுத்ததான் தைக்கணும். எப்படி தைக்கணும்னா, நம்ம ஜாயின் பண்ண கிராஸ் பீஸ் துணியை உள்பக்கமாக திருப்பி விட்டு அந்த ஜாயின் பண்ண தையல் எல்லாத்தையும் இந்த பைப்பிங் துணிக்குள்ளே வரும்படியாக கவர் பண்ணி தைக்கணும். கவர் பண்ணி தைக்கும்போது இதுக்குள்ளால நம்ம வெட்டு துணி நம்ம தைச்சி வச்சுருக்கோம்ல, ஜாயின் பண்ண அந்த வெட்டு துணி வந்து உள்பக்கமாக போய் நீட்டாக இந்த பைப்பிங் துணிக்குள்ளே இருந்து அழகாக உருட்டு பைப்பிங்காக வரும். எக்ஸ்ட்ரா நூல் எதுவுமே வைக்கலை. நம்ம ஜாயின் பண்ணும்போது அதில் உள்ள வெட்டு பகுதி தான் இப்போ அந்த பைப்பிங் துணிக்குள்ளே இருந்து நீட்டாக உருட்டு பைப்பிங்கை நம்ம தைச்சி எடுத்துக்கிட்டு இருக்கோம். பாருங்கள், இந்த தைச்ச தையல் துணி எதுவுமே வெளிப்பக்கம் தெரியாதவாறு நம்ம அந்த பைப்பிங் கிராஸ் பீஸ் துணியை வச்சு உருட்டி உருட்டி நம்ம தைக்கணும். உள்பக்கமாக திருப்பி விட்டு நீட்டாக உருட்டு பைப்பிங் வரும்படியாக தைக்கணும். இந்த கழுத்து தைக்கும்போது தான் நம்ம கழுத்து எப்போவுமே நம்ம இழுத்து எதுவுமே தைக்கக்கூடாது. நார்மலாக அந்த ட்ராக்கோட அளவுக்கு தான் தைக்கணும். நம்ம கொஞ்சம் இழுத்து எதுவும் தைச்சோன்னா கழுத்து வந்து திருங்கி போகிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது இந்த கிராஸ் பீஸ் துணியில். அதனால் உடம்பு துணியும் இழுக்கக்கூடாது, கிராஸ் பீஸ் துணியும் இழுக்கக்கூடாது. நார்மலாக நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பாருங்கள், இப்போ முன் கழுத்து பக்கம் வரும்போது அந்த கழுத்தோட இறக்கமும் நம்ம ரவுண்டு ஷேப்பு தான் முன் கழுத்தும் கட் பண்ணி எடுத்து நம்ம தைச்சிருக்கோம் பைப்பிங்கு. அதனால் அதே ரவுண்ட் நெக் வரணும். வரும்போது அந்த வளைவு பகுதி வரும்போது நம்ம வளைச்சி தைச்சிட வேண்டியதான். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உருட்டு பைப்பிங் வச்சு நம்ம நீட்டாக பைப்பிங் துணி யூஸ் பண்ணி அழகாக ஒரு பைப்பிங் நெக் ஸ்டிச் பண்ணியாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த நெக் மாடல் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? மறக்காமல் நம்ம தங்கம் வெல்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்து அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், அடுத்ததாக நம்ம ஒரு 1/4 இன்ச்சு சிங்கிள் லேஸ் தான், ரொம்ப சாஃப்டான லேஸு. அதுவும் எந்த டிசைனுக்குனாலும் வளைஞ்சு கொடுக்கும். எந்த ஒரு டிசைனும் கிடையாது, நேர் லேஸ் தான். இந்த லேஸை நம்ம பைப்பிங் ஒட்டுனால வச்சு தைக்கணும். பைப்பிங்க்கு அடுத்ததாக இந்த லேஸோட ஒரு பக்கத்தில் நம்ம இப்போ தைச்சிக்கிட்டு இருக்கோம். பாருங்கள், பைப்பிங்கை விட்டுக்கிட்டு அந்த பைப்பிங்கோட வெளிப்பகுதியில் கழுத்து அந்த துணி உடம்பு துணியில் வச்சு இப்போ இந்த லேஸை ஜாயின் பண்ணி தைச்சிக்கிட்டு இருக்கோம். பாருங்கள், நீட்டாக நேர்த்தைகள் போட்டுற வேண்டியதான். அந்த ரவுண்டு நெக் வரும்போது அந்த லேஸையும் நம்ம வளைச்சி அந்த ரவுண்டு நெக் பொசிஷன்லேயே நம்ம தைக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம தைச்சிக்கிட்டே வரும்போது ரவுண்டு நெக் வர இடத்துல ரவுண்டு மாடல்லே தான் தைக்கணும். லேஸையெல்லாம் நீக்கியெல்லாம் தைக்கக்கூடாது. இந்த பைப்பிங்கை ஒட்டுனால தான் நம்ம இப்போ ஜாயின் பண்ணி தைச்சிக்கிட்டு இருக்கோம். அதுவும் மேல் பக்க துணியில் தான் தைக்கிறோம், உள்பக்கம் வச்சு தைக்கலை. பாருங்கள், இப்போ முன் கழுத்து பகுதிக்கு நம்ம தைச்சி வந்தாச்சு. இந்த லேஸ் 1/4 இன்ச்சு லேஸாக இருந்தாலும் அந்த லேஸ் வந்து நம்ம 2 பக்கமும் தையல் போடணும். சென்டரில் தையல் போட்டால் இந்த பைப்பிங்கை ஒட்டி கேப் தெரியும். அதனால தான் இந்த பைப்பிங் தைச்ச இடத்துலையே நம்ம இப்போ தைச்சிக்கிட்டு இருக்கிறோம். இந்த லேஸுக்கு அடுத்தால இந்த உருட்டு பைப்பிங் தெரியும் போது இந்த கழுத்தோட மாடல் வந்து பார்க்குறதுக்கே லுக்காக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து சாதாரண நார்மல் காட்டன் ப்ளவுஸ்னால நம்ம இந்த மெத்தடில் தைச்சிருக்கோம். வேறு மெத்தடில் நம்ம பைப்பிங் வச்சு இந்த லேஸ் வைக்கும்போது வேறு மாதிரி இருக்கும். பாருங்கள், இப்போ வேறு கலர் லேஸ் கொடுக்கலாம். இது கோல்டன் கலர் லேஸ் தான் கொடுத்துருக்கோம். இந்த சாரியில் உள்ள டிசைன் வந்து கோல்டன் இருக்கிறதுனால இதில் கோல்டன் கலர் சிங்கிள் லேஸ் யூஸ் பண்ணி நீட்டாக தைச்சிருக்கோம். பாருங்கள், இப்போது 2 சைடு அந்த லேஸோட 2 பக்கமும் நீட்டாக நம்ம தைச்சாச்சு. தைச்சி முடித்த பிறகு இந்த கழுத்தோட லுக்கை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி சிம்பிள் மாடலில் கழுத்துக்கு நெக் ஒர்க்கு டிசைன் நீட்டாக வச்சு லேஸ் ஒர்க் வச்சு பாருங்கள் நீட்டாக இப்போ பட்டை கழுத்து அதுவும் பைப்பிங் வச்சு நீட்டாக நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எப்படி இருந்து அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். நம்ம தங்கம் வேர்ல்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம தங்கம் வேர்ல்டு சேனலில் நிறைய வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ தான். எல்லாரும் மறக்காமல் நம்ம தங்கம் வேர்ல்டு சேனலுக்கு சப்போர்ட் தந்துக்கிட்டே இருக்கிறீங்க. அனைவருக்கும் நன்றி. இந்த வீடியோ எப்படி இருந்து ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோ நம்ம தங்கம் வேர்ல்டில் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கோம்.
இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.